இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேங்க் தான். இந்த ப்ராடக்ட் 1 மந்த் முன்னாடி எம்ஐ வெப்சைட் அண்ட் எம்ஐ ஸ்டோரில் மட்டும் க்ரௌட் ஃபண்டிங் மெத்தடில் 1000 யூனிட் சேல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ₹1500க்கு. பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் Xiaomi அல்ட்ரா ஸ்லிம் பவர் பேங்க்னு மாடல் நேம் போட்டிருக்கு அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் போட்டிருக்கு. பாக்ஸோட சைடில் சேஃப்டி சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் 12 months வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பாக்ஸோட பேக் சைடில் ப்ராடக்ட்டுக்கான ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் எம்ஆர்பி 4999ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போது பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா ஒரு C2C கேபிள், ஒரு யூசர் மேனுவல் அண்ட் பிளாக் கலரில் ஃப்ரண்ட்டில் போட்டிருந்த கேரி பவுச் இருக்குது. நல்ல ஒரு பாலிஷ்டு ஃபினிஷ்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பவர் பேங்கை பார்க்கலாம். சுத்தமாக வெயிட்டே ஃபீல் ஆகலை. லைட் வெயிட் அண்ட் காம்பேக்டாக இருக்குது. வெறும் 93 கிராம்ஸ் தான் இதோட வெயிட் அண்ட் இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 mm தான், அதாவது 1 சென்டிமீட்டர் தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் சைடில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் LED இருக்குது. இதுதான் நமக்கு பவர் இண்டிகேஷனுக்கான லைட். அப்புறம் டாப்பில் ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. இதுதான் நமக்கு இன்புட் அண்ட் அவுட்புட்டாக ஒர்க் ஆகுது. அண்டர்ஸ்டாண்டிங் கம்பேரிஷனுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை வச்சு பார்த்தா ஆக்சுவலி 1 இன்ச்சு தான் பெருசாக இருக்குது. ஈஸியாக பர்ஸில் கூட வச்சுக்கலாம். பட் உள்ள பேட்ரி இருக்குது. ஸோ பர்ஸில் வச்சு நம்ம பாக்கெட்டில் வைக்கும்போது பேட்டரிக்கு ப்ரெஷர் அப்ளை ஆகி டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த பவர் பேங்கை நம்ம சார்ஜ் பண்ணும்போது 5 volt 3 amp அதாவது 15 wattsலையும் தென் 9 volt 2 amp அதாவது 18 watts அடாப்டர்லையும் சார்ஜ் போட்டுக்கலாம். LED இண்டிகேஷனை பார்த்தீங்கன்னா 0 to 30% ஃபில் ஆகிற வரைக்கும் ஆரஞ்சு கலர் லைட் பிளிங்க் ஆகுது. தென் 30 to 90% ஃபில் ஆகும்போது க்ரீன் கலர் லைட் பிளிங்க் ஆகுது. ஒன்ஸ் 100% ஃபுல் சார்ஜ் ஆகிட்டுன்னா க்ரீன் கலர் LED ஸ்டாண்ட் அலோனாக எரியுது. பவர் பேங்க்லேருந்து நம்ம மொபைலுக்கு சார்ஜ் பண்ணும்போது 5 volt 2.4 amp அதாவது 12 wattsலையும் 9 volt 2.22 amp 20 wattsலையும் இது நம்மளுக்கு PD சப்போர்ட்டட் அண்ட் 12 volt 1.5 ampere 18 wattsலையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாம்சங் S23 FE, அப்புறம் என்கிட்ட இருக்கிற டிவைசஸ் ஐபேட் மினி, நத்திங் CMF Phone 1, இது எல்லாத்தையும் என்னால் 0 to 80% வரைக்கும் சார்ஜ் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பவர் பேங்க் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆகிட்டு. இது எல்லாமே PD சப்போர்ட்டட் டிவைசஸ். ஸோ 20 watt அவுட்புட்டில் டெலிவரி ஆச்சு. இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வெறும் 4900 mAh தான். ஸோ இதை வச்சு நம்ம மொபைல்ஸை மேக்ஸிமம் 50 to 70% வரைக்கும் எமர்ஜென்சிக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை விட நிறைய பவர் பேங்க் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அதுவும் இதை விட கம்மியான ப்ரைஸில் ஹை ரேட்டட் கெப்பாசிட்டியும் இருக்குது. பட் இது ரொம்ப காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கனால பர்ஸில் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஈஸியாக கேரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பவர் பேங்க் ஃபஸ்ட்டு க்ரௌட் ஃபண்டிங் மெத்தடில் தான் சேல் பண்ணாங்க. இப்போது January 28 ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் அப்புறம் ஆல் எம்ஐ ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் சேலுக்கு அவைலபிள் பண்ணியிருக்கோம்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை இன்னும் யூஸ் பண்ணிவிட்டு இதோட லைஃப் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.